உறவுகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம், அல்லாஹுக்காக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தாயையும் தந்தையையும் உங்களுடைய வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அல்லாஹுக்காக அதை தவற விட்டு விடாதீர்கள். அல்லாஹுக்காக அதை தவற விட்டு விடாதீர்கள். இது போன்ற பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. உங்களுடைய சுவர்க்கத்தை உங்களுடைய காலடியில் வைத்து பார்க்கிற பாக்கியம், உங்களுடைய சுவர்க்கத்தை சந்தோஷமாக அரவணைக்கிற பாக்கியம், ஒரு தாயையும் தந்தையையும் தூக்கி சுமந்து அவர்களுடைய மலசலங்களை கழுவிவிட்டு அவர்களுடைய கடைசி காலத்தில் உங்களுடைய காலடியில் இருந்து உங்களுடைய மடியிலே அவர்களுடைய உயிர் போகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமானால், அத்தனை சேவைகளையும் மனம் கோணாமல் இந்த பூமியில் செய்வீர்களானால் நீங்கள் இந்த பூமியில் சுஹதாக்களை விட உயர்ந்தவர்கள், ஷஹீதுகளை விட உயர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நானும் யுத்தத்திற்கு போக வேண்டும், நானும் ஷஹீதாக வேண்டும். யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரும் இந்த அறப்போரிலே கலந்து கொண்டு எதிரிகளால் வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட நிலையில் நானும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெற வேண்டும் என்கிற ஆசையோடு வந்து கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இருக்கிறார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் யுத்தத்திற்கு வர வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் போங்கள், இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நீங்கள் ஷஹீதாகுவதை விட இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கைவேறாக கால்வேறாக தலைவேறாக வெட்டப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் குற்றுயிராக துடிதுடித்து நீங்கள் ஷஹீதாகிற நிலையை விட உங்களுடைய தாயையும் தந்தையையும் நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக சிறந்தது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரனை அனுப்பி வைக்கிறார்கள். உறவுகளே, இன்று பெற்றோர்கள் வயோதிப நிலையை அடைந்து விட்டால் அவர்கள் எங்களுடைய வீட்டில் இருந்தாலும் அதை சுமையாக பார்க்கிறோம், அவர்களின் மீது சீறி பாய்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது எரிச்சல் படுகிறோம். அவர்களுடைய மனது சங்கடப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுகிறோம். இவர் மௌத்தாக மாட்டாரா என்று முகத்துக்கு முன்னால் கேட்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய கையில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை வழி நடத்துவார்கள். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் உதாசீனம் செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை உதாசீனம் செய்வார்கள். உறவு முறை என்று சொல்கிற பொழுது